ஐயா பேராசிரியர் பழமலை ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பொன்னாடை பொன்னாலேயே நெய்த ஆடையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு நம்மவர்கள் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். யாரை பாராட்ட வேண்டுமோ அவரை பாராட்ட வேண்டும், அவரிடமிருந்து நாம் பயன்பெற வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு உண்டாகி இருக்கிறது. தொடக்கத்தில் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்றவர்களை நாங்கள் மிகவும் பாராட்டுகிறோம். குறிப்பாக இந்த போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்தவர்கள் வெற்றி பெற்ற பேச்சாளருக்கு ஒரு 5000 10,000 என்பது இல்லாமல் 50,000 1,00,000 இந்த மாதிரி பரிசு யார் கொடுத்திருக்கிறார்கள்? வன்னியர்கள் பெருங்குளம் என்பதை, பெருங்குளம்னா பெரிய தொகை கொடுக்கணும், அப்பதான் பெருங்குளம். 5-10 கொடுத்தாவா பெருங்குளம்? 10 கோடிங்கிறான், 14 கோடிங்கிறான். இத்தனை பேர் இருக்கிற மக்கள் ஒரு பரிசு வழங்குகிறார்கள் என்றால், நான் அறிந்து என்னுடைய 85 ஆண்டு கால வாழ்க்கையில் அறிந்து இவ்வளவு பெரிய தொகையை ஒரு மாணவனுக்கு, எதிர்கால சிங்கத்திற்கு வழங்கியவர்கள் வேறு யாருமே இல்லை. இங்கே எடைப்பாடி மக்கள், குறிப்பாக நம்ம பெரிய தம்பி மாணிக்கம் நினைவு அறக்கட்டளை கல்வி குழுவினர் இதனை சாதித்திருக்கிறார்கள். கனகராஜ் அவர்கள் ஒரு சாதனை செல்வராக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். கல்லாப்பாளையம் மாணிக்க கவுண்டருடைய மகன் பெரிய தம்பியினுடைய அருமை புதல்வர் கனகராஜ் அவர்களை நான் உங்கள் சார்பாக எல்லாம் மிகவும் உயர்வாக வைத்து பாராட்டுகிறேன். அதே போல நம் இனத்தின் மீது பற்றும் பாசமும் கொண்டவராக இருக்கிற கிருஷ்ணகிரி பதிவாளர் பாலசுப்ரமணியம் அவர்களையும் நான் மிகவும் பாராட்டுகிறேன். அவர் அந்த தேவேந்திர குல வேளாளர், நம்மை சம்மந்தி முறை கொண்டாடுகிறவர். வீரவன்னியன் ருத்ரவன்னியனுக்கு தெய்வ யானையை பெண் கொடுத்தவர்கள் நாங்கள் தான் என்பதனால் உங்களோடு நாங்கள் சம்மந்தி என்கிற உறவு பாராட்டுகிறார்கள். இப்படித்தான் எல்லோருக்குமே நாம் சம்மந்தி தான், உறவு பாராட்ட வேண்டியவர்கள் தான். பாலசுப்ரமணியம் அவர்களையும் உங்கள் சார்பாக மிகவும் பாராட்டுகிறேன். அன்பிற்குரியவர்களே, நான் சுருக்கமாக பேச வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் ஜம்புதாசன் அவர்கள் கலந்து கொண்டிருப்பது மிகவும் பொருத்தமாகும். நமக்கு இந்த ஜம்புதாசன், ஜம்பு முனிவர் அவருடைய யாகத்திலே இருந்து நாம் பிறந்தோம் என்று சொல்வதெல்லாம் நாம் மிகவும் பழமையானவர்கள், கல் தோன்றா காலத்துக்கு முன்னேயே தோன்றியவர்கள், முனிவர்கள் எல்லாம் உண்டாவதற்கு முன்பு முனிவர்களால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்கிற பழைய பெருமையை சொல்வதுதான், வேறொன்றும் அதற்கு ஆழமான பொருள் கிடையாது. அந்த வகையில் ஜம்புதாசன் என்று தனக்கு பெயரை வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நூலை, அரிய நூலை வெளியிட்ட உலகுரு ஜம்புதாசன் ஐயா அவர்களையும் உங்கள் சார்பாக நான் மிகவும் பாராட்டி வாழ்த்து மகிழ்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பெருமைக்குரிய அன்பர்கள் கலந்து கொள்கிறார்கள். நமது ஆட்சியாளர், தமிழ்நாட்டிலே மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்தவர், தஞ்சாவூரிலே கரிகால் சோழனுக்கு பெரிய விழா எடுத்தவர் நமது அன்பிற்குரிய தனவேல் அவர்கள். அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மிகுந்த பெருமையை தருவதாகும். நான் இங்கே வந்திருக்கிறேன் என்றால், நான் ஆசிரியர் விநாயகமூர்த்தி, புள்ளியியல் துறை தலைவர் பன்னீர்செல்வம், இன்னும் விழுப்புரம் ஜோடோ மாஸ்டர் குணசேகரன், இவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறோம் என்றால் விழுப்புரமே வந்திருக்கிறதாக பொருள். திருக்குறளாரே வந்து உங்களை எல்லாம் பாராட்டுகிறார் என்று பொருள். அந்த மாதிரி தனவேல் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் ராமசாமி படியாச்சி வந்திருக்கிறார் என்று பொருள், கண்ணுசாமி படியாச்சி வந்திருக்கிறார் என்று பொருள். அங்கே செய்யாறிலே இருந்து குணசேகரன் வந்திருக்கிறார் என்றால் மாணிக்கவேல நாயகர் அவர்கள் வந்திருக்கிறார் என்று பொருள்.
இப்படி நாலா பக்கங்களிலும் பெயரும் புகழும் பெற்றிருக்கிற நாம் நம்முடைய பெருமையை நம்முடைய இளைஞர்களுக்கும் எடுத்து சொல்லவும், நாமே அதை சொல்லி புதிய ஊக்கம் பெறவுமாக இந்த மாநாடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் அருமையான புத்தகமாக இதனை தயாரித்திருக்கிறார்கள். ஒரு மலர் என்பது இவ்வளவு காஸ்ட்லி, விலை மதிப்புள்ளதாக நான் பார்த்ததே இல்லை. சாதாரணமாக சாதாரண தாளில் போடுவார்கள், சாதாரணமாக வெளியிடுவார்கள். ஆனால் நம்முடைய மதிப்பிற்குரிய பாலசுப்ரமணியம் அவர்கள் அரிதின் முயன்று இந்த நூலை இத்துணை மதிப்புள்ளதாக வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற பொறுப்புள்ள சமுதாய காவலர்கள், இனமான காவலர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு அரிய கட்டுரைகளை வாங்கி இதிலே பதிப்பித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் கம்போடியாவில், நார்வேயில், லண்டனில், அமெரிக்காவில் என்று உலகம் முழுக்க பறந்திருக்கிற நம்முடைய வன்னிய பெருங்குல பெருந்தொண்டர்களுடைய கட்டுரைகளை எல்லாம் வாங்கி இதிலே பதிவு செய்திருக்கிறார். பெரியவர்களே, பிரதிகள் எல்லாருக்கும் பிரதிகள் கிடைக்குமா? எல்லாருக்கும் பிரதிகள் கிடைக்கும். விலை சொல்ல வேணாமா? சரி, இது எளிய முறையில் தயாரிங்க. இது வெளியிடுவதற்காக இவ்வளவு ரிச்சாக, காஸ்ட்லியாக, ரொம்ப மதிப்புள்ளதாக தயாரித்திருக்கிறார்கள். இதை குறைந்த விலையில் வெளியிட்டு எல்லோரும் வாங்குகிற அளவுக்கு மாணவர்களுக்கு உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் பேச்சு போட்டியில் வென்ற மாணவர்களுக்கும் அதுக்கு தரப்படும். ஓஹோ, பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களை ஊக்குவிக்கிற வகையில் இது எல்லாம் பொதுமக்களுக்கெல்லாம் கிடைக்கணும். எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இதை மலிவு பதிப்பாக வெளியிட வேண்டுமாகவும் நான் உங்கள் சார்பாக எல்லாம் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதிலே பாலசுப்ரமணியத்தினுடைய உழைப்பு மிகவும் பாராட்ட வேண்டியது, மிகவும் கடினமானது. கட்டுரைகளை வாங்குவது, அவற்றை அச்சு கோப்பது, அச்சிடுவது, இந்த மாதிரி விழா நடத்துவது மிகவும் கடினமானது. நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் சேலம் பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த விழாவிலும் சரி, இதற்கு முந்தைய விழாக்களிலும் மிகுந்த ஆர்வத்தோடு கலந்து கொண்டு, இதை பாருங்களேன், நான் இந்த மேடையில் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு நாற்காலியை போட்டு உட்காந்துக்கிட்டு ஒருங்கிணைப்பு வேலையை செய்யுங்க, நின்றுக்கிட்டே இருக்காதீங்கன்ட்டு. கேட்க மாட்டேங்கிறார். ஓடி ஆடி நின்று கொண்டே இந்த வேலையை மிகுந்த ஆர்வத்தோடு பாலசுப்ரமணியம் அவர்கள் செய்து வருகிறார். அவரையும் உங்களுடைய சார்பாக எல்லாம் மிகவும் நான் பாராட்டுகிறேன். சரி, இந்த சங்கங்கள் பல இருக்கின்றன. ஆனாலும் இங்கே கல்லாப்பாளையத்தில், எடப்பட்டி கல்லாப்பாளையத்தில் மாணிக்க கவுண்டருடைய அன்பு மகன், பெரிய தம்பியினுடைய அருமை மகன் கனகராஜ் அவர்களை முதன்மைப்படுத்தி அவர் தன்னுடைய முன்னோர்கள் சார்பிலே இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லோருடைய சார்பாகவும் நாம் பதிவாளர் கனகராஜ் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்களை தெரிவிக்க வேண்டும். இந்த மாதிரி பதவியில் இருப்பவர்கள், வசதி படைத்தவர்கள் அவரவர்கள் ஊரிலும் இந்த மாதிரியான மாநாடுகளை நடத்தி மலர்களை வெளியிட்டு நம்முடைய மக்களை மேலும் மேலும் முன்னேற செய்ய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒன்றை மட்டும் நான் சொல்லி அமைகிறேன். நாம் ஆண்டவர்கள் 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 என்று சொல்லுகிறோமே சாமிகள், அந்த சாமிகளும் நான் தான். அதுக்கு ஒரு எளிய உதாரணமாக உங்கள் நினைவில் இருக்கிற மாதிரி சொல்லுகிறேன். சிவபெருமான் இருக்கிறார், கையில் யார் யாரெல்லாம் ஆயுதம் வச்சிருக்கிற சாமியோ அது பூரா நம்ம சாமி தான். அது கருப்பு சாமியாக இருந்தாலும் சிவப்பு சாமியாக இருந்தாலும் கையில் ஒரு ஆயுதத்தோட இதை போகிற வழியில் அங்கே இங்கன்னு ஒரு சாமி இருக்குன்னா அது வன்னியர் சாமி தான். கருப்பு சாமி சிவப்பு சாமின்னு இருக்கிற சிவப்பு சாமி முருகன், சிவபெருமான் சிவப்பு சாமி, கிருஷ்ணன், திருமால், விஷ்ணு கருப்பு சாமி. இந்த சிவப்பு சாமி கருப்பு சாமி என்று சொல்லப்படுகிற அத்தனை சாமிகளுமே நம்முடைய முன்னோர்கள், நமக்காக வாழ்ந்தவர்கள். நாம் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டியதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கிற
இந்திய தேசத்தில் இருக்கிற கருப்பாக இருக்கிற சிவப்பாக இருக்கிற ஆண் சாமியாக இருந்தாலும் பெண் சாமியாக இருந்தாலும் அது வன்னியகுல சத்திரிய சாமி. அது ஊருக்கு ஊர் எவன் சிலை வச்சானோ வைக்கலையோ, நம்முடைய முன்னோர்கள் இதனை மறக்காமல் அங்கங்கே சிலை வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் புராணம் எழுதினார்கள். நம்ம ஜம்புதாசன் போன்றவர்கள் கலந்து உண்டு சிறப்பிக்கிற வகையில் வன்னியர் புராணங்கள் எல்லாம் எழுதி நம்மை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பெரியவர்களே, அந்த வகையில் கனகராஜ் குடும்பத்தினரும் ஒருங்கிணைப்பாளர்களாக நம்ம யாரு ஐயா சிவலிங்கம் அவர்களும் சேலம் பழனிசாமி அவர்களும் இவங்க இந்த பக்கம் நடத்துறாங்கன்னா அவர் அந்த பக்கம் பெரிய விழாவை நடத்துவார். அந்தந்த பகுதியில் இருக்கிறவர்கள் முன் வந்து பெரிய பெரிய விழாவாக அந்தந்த பகுதியில் நடத்த வேண்டும். ஒன்றாக இருந்து நடத்துவது ஒரு பக்கம், அந்தந்த பகுதியில் இருக்கிறவர்கள் விழித்தெழுந்து பெரிதாக கூட்டங்களை நடத்துவது ஒரு பக்கம். அந்த வகையில் பழனிசாமி சேலம் பக்கத்தை கவனிச்சுக்கிறார். அங்கே பெரிய பெரிய மாநாடுகளை நடத்துகிறார். இங்கே சிவலிங்கம், நம்ம பாலசுப்ரமணியம் போன்றவர்கள், கனகராஜ் போன்றவர்கள் இந்த பகுதியிலே பெரிய மாநாடுகளை நடத்துகிறார்கள். நமக்கெல்லாம் இவர்களுடைய ஊக்கம், இவர்கள் நமக்கு தருகிற பாராட்டு மிகவும் நம்மை மேலே உயர்த்தும். எதிர்காலத்தில் நான் இவ்வளவு நேரம் சொன்ன மாதிரி கையிலே படை வைத்திருக்கிறவர்களெல்லாம் படையாட்சிகள். தேவபெருமான் கையில் படம் வச்சிருக்கிறார். அவர் பையன், பெரிய பையன் விநாயகன் கையில் படம் வச்சிருக்கிறான். முருகன் கையில் படம் வச்சிருக்கிறான். அவருடைய மனைவி சக்தி பார்வதி தேவி கையில் சூளை வச்சிருக்கிறான். இந்த மாதிரி சிவபெருமான் சக்கரம் வச்சிருக்கான், திருமால் சக்கரம் வச்சிருக்கிறான். எல்லா சாமிகளும் கையிலே படையோடு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் படையாட்சிகள். அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் தான் கண்டர்கள், கவுண்டர்கள் என்கிற வீர பரம்பரையினர். இதனை நீங்கள் மறக்க வேண்டாம். இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நமக்கு வரலாறு இருக்கிறது. ஏடுகளில், கல்வெட்டுகளில் மட்டுமல்ல, கண்ட இடங்களில், காட்டில், தோப்பில், வாய்க்காலில், வரப்பில் எல்லாம் நம்ம சாமிகள், நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் மதித்து கொண்டாட வேண்டும் என்று சொல்லி, குறிப்பாக பாலசுப்ரமணியம் அவர்களை உங்களை சார்பாக எல்லாம் மிகவும் பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த மாதிரி இன்னும் 7-8 மலர்களை தயாரிக்க வேண்டும். 100 மலர்களை 100 மலர்களை தயாரிக்கிறேன் என்று சொல்கிறார். 100 ஆண்டுகள் இருக்க வேண்டும். ஆண்டுக்கு ஒரு மலர் தானே. அப்ப இவரும் 150 வருஷம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று உங்களுடைய சார்பாக எல்லாம் இவருக்கு நீண்ட வாழ்நாளை அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வன்னிய பெருமக்களை வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆன்மீக எழுச்சியாளர் இறைஞான தத்துவ குரு ஜம்புதாச அடிகளார் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் நமது பெருங்குளத்தின் சார்பாக உரையாற்ற இருக்கிறார். இவருதான் கிருஷ்ணகிரியில் இருக்கிற பதிவாளர், தேவேந்திர குல வேளாளர். நமக்கு ருத்ரவன்னியனுக்கு பொண்ணு கொடுத்த தேவேந்திரனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர். நம்ம சம்பந்தி இந்த விழாவுக்கு இவ்வளவு தூரம் வந்து நம்மை எல்லாம் சிறப்பிப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் சார்பாக அவரை பாராட்டி இந்த சிறப்பு செய்கிறேன். மறந்திருக்க மாட்டீர்கள், போன கூட்டத்தில் நம்முடைய திருமண மண்டபத்திற்கு 1 கோடி ரூபாய் நன்மளிப்பாக தருகிறேன் என்று சொன்னவர் இவரெல்லாம் சம்பந்தி. இப்படிப்பட்டவரெல்லாம் சம்பந்தி. வாழ்க பாலசுப்ரமணியம், வாழ்க தேவேந்திர குல வேளாளர் பெருமகன் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது நெல்லை பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நம் பாலசுப்ரமணியம் அவர்கள் மரியாதை செய்கிறார். பெருங்குளம் எப்பெருவிழா குழுவின் சார்பாக